மணப்பாறை கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து 430 மீட்டர் தூரத்தில் மணத்தட்டை மணல் குவாரி அமைந்துள்ளது. இப்படி மணத்தட்டை மணல் குவாரிக்கு அனுமதி கொடுத்தது சட்டவிரோதமானது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் கூட இன்று குளித்தலையில் சட்டவிரோதமாக இந்த மணல் குவாரி இயங்கி வருகிறது. இந்த மணல் குவாரியை மூட வேண்டும், ராஜேந்திரத்தில் இயங்கக்கூடிய மணல் கிடங்கை மூட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அரசுக்கும் பல்வேறு முறையில் மனு கொடுத்தும் கூட தொடர்ந்து அவர்கள் நடவடிக்கை எடுக்காத காரணமாக இங்கே மணல் குவாரி முற்றுகை மற்றும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றது. கடந்த 15ஆம் தேதி அன்று ஐயா நல்லக்கண்ணவுடைய தலைமையில் குளித்தலையில் அனைத்து அமைப்புகளும் அனைத்து மக்கள் இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் ஒன்று கூடி இந்த மணத்தட்டை மணல் குவாரி உடனடியாக மூடப்பட வேண்டும், இல்லை என்றால் கடையடைப்பு நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தோம். அந்த அடிப்படையில் இன்று 29ஆம் தேதி குளித்தலையில் கடையடைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. குளித்தலையில் இருக்கக்கூடிய 100% மக்களும் 100% மனிதர்களும் இந்த மணத்தட்டை மணல் குவாரியை மூட வேண்டும், ராஜேந்திரம் மணல் கிடங்கை மூட வேண்டும் என்று சொல்லி இன்று கடையடைப்பை நடத்தி கொண்டுள்ளார்கள். இந்த மணல் குவாரி மூடினால்தான் இங்கே மணப்பாறைக்கு மட்டுமல்ல குளித்தலையினுடைய வாழ்வாதாரமும் முஸ்லிம்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும். ஏற்கனவே இங்கே மணல் அள்ளியதால் குளித்தலையில் பனைமரம், தென்னை மரம் மற்றும் யூக்கனஸ் மரம் போன்றவையெல்லாம் கூட பட்டு போய்விட்டது. முசிறி குளித்தலை பெரியார் பாலம் உடைகின்ற அபாயத்தில் இருக்கிறது. எனவே தமிழக அரசு மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு உடனடியாக மணல் குவாரிக்கு கொடுத்த அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என கேட்டுக் கொள்கிறோம். நேற்றைய முன்தினம் கர்நாடகத்திற்கு மேகதாது என்ற இடத்தில் காவிரியின் குறுக்கே அணை கட்ட இந்திய அரசு அனுமதி கொடுத்துள்ளது. அந்த மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் மேட்டூர் அணையுடைய கொள்ளளவு அளவிற்கு அந்த மேகதாதுவில் தண்ணீர் தேக்கி வைக்கப்படும். காவிரியில் கடந்த பல ஆண்டுகளாக வடிகாலாக மட்டுமே தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. இனிமேல் அந்த வடிகால் தண்ணீர் கூட வர முடியாத நிலை இருக்கும். இந்த ஆற்றில் மணல் இருந்தால்தான் ஒரு 40-50 டிஎம்சி தண்ணீரை பிடித்து வைத்து இங்கே 21 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் 12 மாவட்ட மக்களுக்கு விவசாய ஆதாரமாகவும் இருக்கும். எனவே இந்த மணல் குவாரிகள் உடனடியாக மூடப்பட வேண்டும். காவிரியில் மணல் குவாரிக்கு கொடுக்கப்பட்ட அனுமதி அனைத்தையும் ரத்து செய்ய வேண்டும். புதிய மணல் குவாரிகளுக்கு எங்கேயுமே அனுமதி கொடுக்கக்கூடாது என கேட்டுக்கொள்கிறோம். இந்த போராட்டத்தை கடையடைப்பு போராட்டத்தை வெற்றிகரமாக்க குளித்தலை வணிக பெருமக்களுக்கும் குளித்தலை அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அனைத்து பொதுநல இயக்கங்களுக்கும் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கும் காவிரியாறு பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நந்தா நந்தா கடைக்கு வெளியே நிற்கிறாங்களா பேக் எடுத்து பார்க்கவே முடியும்.